Hey friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பாரடைஸ் ஆன் எர்த், வால்பாறைக்கு தான் வந்திருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்துட்டு இங்கே என்னென்ன இடம் பார்க்க போகிறோம், இந்த ரோடு, இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த அழகான ஹில் ஸ்டேஷன்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஒரு டே ட்ரிப் மாதிரி தான் போயிட்டு வந்தோம். ஸோ மார்னிங் ஒரு 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அங்கே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 o'clock 6:30க்கு நாங்கள் வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆயாச்சு. வால்பாறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணியும் நீங்கள் தாராளமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம், இல்லை ஒரு டே ட்ரிப் மாதிரியும் பிளான் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு வரலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம்ப்ளீட் ஐட்னரி இந்த வால்பாறையோடதை உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் வால்பாறையை விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை ரீச் பண்ணிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து நம்ம வால்பாறைக்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ வால்பாறைக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது. அது போக நீங்கள் உங்களுடைய ப்ரைவேட் கார் ஆர் 2-வீலரில் கூட நீங்கள் போகலாம். இந்த வால்பாறை ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோ டிரைவர், உங்களுக்கு டிரைவிங்கில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த டிரைவ் உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வால்பாறை ஹில்ஸ் கிளைம் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண இடம் இந்த ஃபால்ஸ் தான். ஸோ நீங்கள் ஹில்ஸ் கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸில் இந்த ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீச் ஆவீங்க. இங்கே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு இந்த சீனிக்கான இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோ ஷூட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் இந்த அழகை வந்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அங்கேயே வந்து டீ அவுட்லெட் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து டீ வந்து ஹோல்சேல் காஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டீ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைன் போர்டு இருக்கும். அந்த சைன் போர்டில் ஒவ்வொரு ரேர் அனிமலோடைய நேம் தான் ஒவ்வொரு ஹேர்பின் பென்க்கும் நேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக வந்துட்டு நான் இதை பார்த்தேன். நீங்கள் ஹில்ஸ் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக எலிஃபென்ட்ஸ் கிராசிங் பார்க்கலாம். பட் எலிஃபென்ட்ஸ் கிராசிங் நீங்கள் வந்து இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சத்தமே இல்லாமல் அதை ரசிச்சுட்டு நீங்கள் பாட்டில் அது மூவ் ஆனதுக்கப்புறம் மூவ் ஆகிட்டே இருங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்ம அதுக்கு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை அதை எந்த விதத்துலையும் டிஸ்டர்பே பண்ணாது. இந்த வால்பாறை ஹில் ஸ்டேஷனுடைய நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ஆஃப்டர் ஹேர்பின் பென்ஸ் பார்த்தோன்னா இந்த சீனிக் ரோட்ஸ் தான். நீங்கள் இந்த ஹில்ஸ் கிளைம் பண்ணும்போது இந்த சீனிக் வியூஸ் வந்து அப்படியே நம்மளை வந்து டோட்டலாக வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த டீ எஸ்டேட்டோடைய லேண்ட்ஸ்கேப்ஸு அண்ட் அந்த ட்ரீஸு, ஒரு சில இடங்கள்லாம் அந்த ட்ரீஸில் இருக்கிற ஒரு ரேர் கலரான அந்த லீவ்ஸு, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே வந்து கண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் 293 meters above the sea லெவலில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதோடைய ஆவரேஜ் கிளைமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு அரவுண்ட் ஒரு 23-24 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு இருக்கும். அண்ட் இதோடைய பெஸ்ட்டு டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆஃப்டர் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ தான் இங்கேயும் வந்து மழை பெய்யும். அதனால் நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி டில் மார்ச் வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அருமையான வெதர் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பிளேசஸ் டு விசிட் இன் வால்பாறை அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இடம் இருக்குது. ஸோ ஆலையார் டேம் அப்படின்ற ஒரு டேம் தான் கீழே இருக்குது. அங்கேருந்து நம்ம தாண்டி தான் நம்ம வால்பாறைக்கு வந்து ஏறுவோம். ஸோ ஆலையார் டேம் நீங்கள் விசிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து மங்கி ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சோழையார் டேம் மேலே, அதாவது ஹில்ஸுக்கு மேலே இருக்குது. பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நல்லமுடி வியூ பாயிண்ட் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கூழாங்கல் ரிவர் இருக்குது. அண்ட் அங்கே ஒரு பாலாஜி டெம்பிள் சூப்பராக இருக்கும், அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம்.
நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் பிளான் மாதிரி நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1.5 டேஸ் நீங்கள் வால்பாறை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்னொரு ஒரு 1.5 டேஸ் நீங்கள் வந்து டாப் ஸ்லிப் போகலாம். ஸோ வால்பாறை டு டாப் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். டாப் ஸ்லிப்பில் தான் ஆனமலை டைகர் ரிசர்வ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஐட்னரில் டாப் ஸ்லிப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ட்ரெக்கிங் போகலாம், எலிஃபென்ட் சஃபாரி போகலாம், ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப அருமையான பிளேஸு அண்ட் பேர்ட் வாட்சிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து செமையாக இருக்கும். பட் டாப் ஸ்லிப் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியாங்கிறதுனால ஒரு சில ட்ரெக்கிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபாரஸ்ட் பர்மிஷனோட தான் நம்ம வந்து பண்ண முடியும். கம்மிங் பேக் டு ஆர் வால்பாறை ட்ரிப். ஸோ நம்ம வால்பாறை ட்ரிப் வந்துட்டு 1 டே டூர் மாதிரி தான் பிளான் பண்ணதுனால ஒரு லிமிட்டடான பிளேசஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 வியூ பாயிண்ட்ஸ் நம்ம நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த சீனிக் பியூட்டியை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி ஒரு பிளேஸில் சூப்பராக வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே எங்களுடைய அந்த ட்ரிப்பை வந்து ப்ரொசீட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு அப்படி சூடாக நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த இயற்கையை ரசிச்சுட்டு நல்லா ஒரு லெமன் டீ ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையான ஒரு ஃபீல் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பிளேஸ் நாங்கள் ரீச் ஆனது இந்த கூழாங்கல் ரிவர். கூழாங்கல் ரிவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் வால்பாறையை பொறுத்த வரைக்கும். ரொம்ப சீனிக்காக இருக்குது. நடுவில் இந்த ரிவர் அண்ட் 2 பக்கமும் வந்து அந்த மவுண்டெயின்ஸ் இருக்கும்போது வந்து பார்க்குறதுக்கே அந்த வியூ வந்து அவ்வளோ ப்ரீத் டேக்கிங் வியூவாக இருந்தது. இங்கே நிறைய பேர் எப்போவுமே இறங்கி இந்த ரிவரில் வந்துட்டு நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்ல ரீல்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு அப்படி தான் கிளம்புவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இங்கே இறங்கி நல்லா அப்படியே அந்த ஒரு ஈஸாக இருக்கிற அந்த வாட்டரில் வந்து கஷ்டப்பட்டு அப்படி காலை கொஞ்சம் கொஞ்சமாக நனைச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் சீனிக்காக வந்து எடுத்துகிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போகிற டயத்தில் இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் இதுவே வந்து நம்ம அந்த மான்சூன் முடித்த உடனே வந்திருந்தோன்னா வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் என்னென்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற டயத்துலேயும் வந்துட்டு நம்மளை வந்து உள்ளே இறங்க விட மாட்டாங்க. ஸோ ஓகே, அட்லீஸ்ட் நம்ம இறங்கி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து சின்ன கல்லர் வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து கூழாங்கல் ரிவர்லேருந்து அனதர் ஒரு 11 to 12 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் இந்த சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நம்ம வந்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட் செக் பாயிண்ட் இருக்கும். அங்கே இறங்கி அங்கே நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பாத்வேல தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஃபோர் வீலர் ஆர் 2 வீலரில் வரோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும். பிகாஸ் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரோவாக தான் இருக்கும். அண்ட் இதில் தான் வந்து 2 வே எய்த்தாப்பில் வர வண்டி எல்லாமே வரும். ஸோ பார்த்து அந்த லாஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் சேஃபாக ட்ரைவ் பண்ணி பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. கார் பார்க்கிங்லேருந்து எங்கே இறங்கி நடந்து போகிறோம் அப்படின்றது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இரும்பு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. இந்த பிரிட்ஜும் வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதை தாண்டி போனீங்க அப்படின்னா அங்கேயும் ஹோம் ஃபுட்ஸ் நிறைய வந்து இருக்கும். நீங்கள் போகும்போதே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு பே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரும்போது அங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்கிறதுக்கெலாம் அலௌட் கிடையாது. நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மட்டும்தான் வர முடியும்.
ஆல்மோஸ்ட் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து ஒரு 700 to 800 மீட்டர்ஸ் நம்ம வந்து இது மாதிரி ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெக்கிங் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. இது ஒரு பிளெயின் ஃப்ளாட் லேண்ட் தான். ஸோ அப்படியே நம்ம வந்து வாக் பண்ணி அந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெட்வொர்க்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். வால்பாறை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் அதெல்லாம் வந்து நெட்வொர்க்கே இருக்காது. ஜியோவும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நெட்வொர்க் 0 ஆகிடுது. ஸோ அதனால் வந்துட்டு நெட்வொர்க் வந்து இங்கே 0. நம்ம வால்பாறை சிட்டிக்கு கொஞ்சம் ரீச் ஆகும்போது தான் நமக்கு நெட்வொர்க் இருக்கும். அண்ட் ஃபைனலி சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பெரிய பெரிய அந்த பாறைகளாக இருக்கும். அதை தாண்டி நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் இதை நம்ம க்ராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். பிகாஸ் அங்கங்கே நிறைய பாறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வழுக்குது. அதனால் வந்து எந்த இடம் எந்த பாறை வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணிட்டு காலை மெதுவாக வச்சு நம்ம போகணும். பட் அங்கே போய் அந்த இடத்துல போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஒரு மைண்டுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, ஆஹா சூப்பராக இருந்தது. ரொம்ப அப்படி சொல்கிறதுக்கு வந்து ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். அந்த தண்ணியோட சத்தம், அந்த வெதர் எல்லாமே வந்து வேறு லெவல். ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் வர வழியில் இந்த ஒரு வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்ட் போட்டிருந்தாங்க. இங்கே நிறைய பேர் வந்து நிப்பாட்டி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இந்த பிளேஸ் அவ்வளோ சீனிக்காக இருந்தது. ஸோ நாங்களும் இங்கே நிப்பாட்டி அப்படி இங்கே இருக்கிற அந்த ஒரு அழகான வியூவை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபர்தராக அப்படி நாங்கள் ரிட்டர்னுக்கு மூவ் ஆக ஆரம்பித்தோம். ரிட்டர்ன் வரும்போது ஆலையார் டேமில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆலையார் டேமோடைய கம்ப்ளீட் ஒரு சூப்பராக ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு எங்களுடைய ட்ரிப்பை வந்து கன்க்ளூட் பண்ணோம். ஆலையார் டேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு ப்ரைம் பிக்னிக் ஸ்பாட் மாதிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் வந்து டக்குன்னு போர் அடிக்குது, ஒரு நார்மல் வீக்கெண்ட்னா கிளம்பி வந்து ஆலையார் டேமுக்கு வந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 rupees 10 rupees அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் வந்து அந்த டேம்லேருந்து வர தண்ணி அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இவ்வளோ படி மேலே ஏறணும். எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வால்பாறையில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு இங்கே வந்து அந்த படி ஏறும்போது எங்களுக்கு பாதி எனர்ஜி வந்து பாதி இல்லை, மிச்சம் இருக்கிற எனர்ஜியும் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் எங்களுக்கு இந்த அழகை வந்து ரசிக்காமல் இருக்க முடியல. இந்த வியூவும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக ப்ரீத் டேக்கிங் வியூ. நல்லா அந்த ஈவினிங் டைம் ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது ஒரு 5 o'clock அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது வெதர் நாங்கள் போகும்போது. இப்போது நீங்கள் நேராக பார்க்குற அந்த பில்டிங்கை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் இருக்கா? சின்ன தம்பி படத்தில் வர அந்த ஒரு வீடு தான் அது. அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் சாங் கேட்டிருக்கீங்களே, அந்த பாட்டப்போ வந்து இந்த இடத்துல தான் வந்துட்டு பிரபு அண்ட் அந்த டீம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலி இந்த வீடியோவோடைய எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான vlogல உங்களை எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன். Till then, this is Deepa signing off. Bye bye.